அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி திருச்செந்தூர்லேருந்து இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற காணொலிக்கு ஒரு பெரிய விளக்கமும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. திருச்செந்தூர் முருகர் தரிசனம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. அந்த மூவர் சமாதி பற்றி சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு அங்கே மூவர் சமாதியில் நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒருத்தர் யாருனே தெரியாத ஒருத்தர் நீங்கள் அரசியல் கிடையாது அப்படின்னு அவராக சொன்னார். இத்தனைக்கும் அவர் என்னை பற்றி எதுவுமே தெரியாதவர். அதுமாதிரி கிளி ஜோசியம் பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகராக இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய அதிசயம்தான். நான் சமீபத்தில் 2-3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இதுக்கப்புறம் நேர்காணல் நான் குறைச்சிருவேன், இதுக்கப்புறம் பெருசாக வராது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த எல்லா புகழும் முருகனுக்கு வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்த இன்டர்வியூவில் நம்ம சொல்லி கன்வே பண்ணுறதுக்கு எப்போ தோணுதோ அதை உடனே சொல்லிடணும் அப்படின்றப்போ அது குரல் பதிவாக போகிறப்போ இன்னும் முருக பக்தர்களுக்கு நம்மளுக்கு ஒரு நெருக்கம் வருது. அது சொல்லும் போது அவங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னு சொல்லி அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் அந்த வாய்ஸை மட்டும் எடுத்து வீடியோவோடு சேர்த்து போட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திருச்செந்தூர் முருகர் அதிசயம் நடத்தினாருன்னா கண்டிப்பாக நடத்தினார். அது உணர்வே பெரிய உணர்வு. திருச்செந்தூர் அந்த மண்லேருந்து இறங்கி தரிசனம் பார்த்துட்டு காலையில் 4 மணிக்கு அதிகாலை போயிட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 6 மணிக்கு அபிஷேகமும் பார்த்து முடிச்சுட்டு வந்தேன். முருகப்பெருமான்து 2 ஏலக்காய் மாலை வாங்கிட்டு வந்தேன். முருகருக்கு ஒன்று கொடுத்துட்டு எனக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி அதேமாதிரி முருகர் மேலே சாத்தி கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பான நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில முருக பக்தர்கள் அசௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறிடும். எப்படி பழனி மலைக்கு ஜப்பான், சீனா எல்லா இடத்துலேருந்து முருக பக்தர்கள் தேடி வராங்களோ, முருகரை தேடி வராங்களோ, அது மாதிரி திருச்செந்தூருக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் உலகம் ஃபுல்லாக இருந்து வருவாங்க. சமீபத்தில் நான் கர்நாடகாவில் சொல்லியிருந்தேன், இது மாதிரி கர்நாடகா காட்டிகா சுப்பிரமணிய கோயில் முடிச்சுட்டு தியானத்தில் கர்நாடக மக்கள் நிறைய பேர் திருச்செந்தூர் முருகரை தேடி வருவாங்கன்ட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஏன் முருகர் உணர்த்தினார்ன்ற ஒரு விஷயம் உணர்ந்தேன். இங்கே திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொருத்தங்க முருகருக்கு அபிஷேகம் பண்ணுற பொறுப்பை எடுத்துருக்காங்க. அதில் கேரளாவிலேருந்து இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி தமிழர்கள் இருந்திருக்காங்க. இப்பயும் அது தமிழ் சிவாச்சாரியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த அபிஷேகம் பண்ணுறவங்க கர்நாடகாவிலேருந்து துளு பேசுகிற போத்தி மக்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்திருக்கு. இப்பயும் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம மனிதன் போடும் கணக்கு வேறு, முருகர் போடும் கணக்கு வேறு. அது விரைவில் உணர்த்துவார். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நிச்சயமாக நிறைய பேர் திருச்செந்தூர் முருகரை தேடி வருவாங்க. அதில் அந்த மூவர் சமாதி சொன்னது முருகப்பெருமான் உத்தரவு தான். கண்டிப்பாக முருகரை பார்க்கறதுக்கு அவரை பார்க்கறது நல்லதுன்னு சொல்லிட்டு முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி போன வருஷம் சென்னையில் நடந்துச்சு. அடுத்து முருகர் அழைக்கிறார் எங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருக்கப்போ நான் உத்தரவு வந்தால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஜூலை 16ஆம் தேதி திருச்செந்தூரில் தான் முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி நடக்க போகுது. வாட்ஸ்அப் சேனலில் மட்டும் ஒரு சில பதிவு போட்டிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, நாங்கள் சென்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, எங்கள் ஃபேமிலிலாம் சென்னை வர்றது இது எட்டாத ஒரு கனி அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி முருக பக்தர்களுக்கு மட்டும் நான் வாட்ஸ்அப் சேனலில் நான் தங்கியிருக்கிற இடத்துல 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் முருக பக்தரை சந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு குரல் பதிவு போட்டிருந்தேன். அது நிறைய முருக பக்தர்கள் வந்தாங்க. மற்ற எல்லாருமே ஏன் சொல்லணும்னு கேட்டாங்க. ஸோ ஜூலை 16ஆம் தேதி திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி நடக்குது. நிச்சயமாக அப்போ எல்லாருமே சந்திப்போம். முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னென்னா, திருச்செந்தூர் பௌர்ணமி, அந்த பௌர்ணமி தியானத்தில் எனக்கு உத்தரவு தான், திருச்செந்தூர் பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில் யார் தங்குறீங்களோ நிச்சயமாக உள்வினை கருமனை மாற்றப்படும் சொல்லி. எந்த கடலுக்கும் இல்லாத சக்தி நம்மளுக்கு திருச்செந்தூரில் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா, சுனாமி வரப்போ கூட இங்கே அதுக்கு எதிர்மாறாக தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே சமீபத்தில் நான் இமயமலை பயணம் போகிறேன் இப்போது மே மாதம். அப்போ அது ஏன் போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முருகர் ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன். அங்கே இமயமலையில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ஒரு மிகப்பெரிய குகை சம்மந்தப்பட்ட இடம். அங்கே இதுக்கு முன்னாடி ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ணி சொன்னார். என்னென்னா, அங்கே இருக்கிற பரிமாணமும் இங்கே திருச்செந்தூரில் நீங்கள் பெருமாள் சன்னதிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மலையோட பரிமாணம் வெளியில் தெரியும். இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு தான் உங்களை கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னாரு. அந்த இடத்துக்கு போய் நான் நிச்சயமாக பதிவு செய்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே முருகர் கொடுத்த உத்தரவு தான். அப்போ இந்த தியானம் வந்த உத்தரவு தான், திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு எல்லா முருக பக்தர்களும் போய் தங்குங்க, இங்கே தங்கினா மிகப்பெரிய மாற்றம் வரும்ட்டு அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் நான் ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே எனக்கு ஒரு வண்டி என்னை பிக்கப் பண்ண வந்தாங்க. நான் வேறு ஒருத்தர்கிட்ட கார் சொல்லியிருந்தேன், ட்ராவல்ஸில் தான் சொல்லியிருந்தேன். வந்தவருக்கு நான் யார் வரேன்னா அவருக்கு தெரியாது. அப்போது அவர் வண்டியில் ஆறுமுகம் மனிதனம் ஏறுமுகம் சொல்லிட்டு போர்டு இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவும் பதிவு பண்ணுறேன் பாருங்கள். அப்போ அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது நான் சொல்லலை, இந்த மாதிரி இந்த திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு எப்படிங்க கூட்டம் வராங்கன்னு பேச்சு எடுத்தோடனே அவர் நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சார், எவன் சொன்னதோ தெரியல, இங்கே மக்கள் பயங்கரமாக அவஸ்தைப்படுறாங்க. பௌர்ணமி அன்றைக்கி எக்கச்சக்க கூட்டம் வருது. எங்கள் லோக்கலில் இருக்கிற மக்கள் எல்லாமே வெளியில் போகவே முடியல, யாரோ ஒருத்தங்க சொல்லி கிளப்பி விட்டாங்க, எங்களுக்கு எரிச்சலாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. அப்போ தான் எனக்கு இதுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க நிறைய மக்கள் அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், ஐயா இது மாதிரி நான் தான் சொன்னேன்றதை விட எனக்கு தியானத்தில் உத்தரவு தான் நான் சொன்னேன்.
கண்டிப்பாக இந்த அசௌகரியம் வந்து மாற்றப்படணும். நான் கோயில் நிர்வாகத்திட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த பௌர்ணமிக்கு வர கூட்டம்லாம் சாதாரணம். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் முருகர் மிகப்பெரிய அளவுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களை ஈர்த்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லிட்டே வந்தேன். அப்போது நான் தான் தெரிஞ்சதுக்கப்புறம், இல்லைங்க உண்மையிலே வந்து இங்கே மக்கள் வராங்க, பொருளாதாரம் மேம்படுது, பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது, இடம் எல்லாமே நல்ல ஒரு விலைக்கு போகுது, ஆனால் அதுக்கு உண்டான வசதி இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்போ நான் இந்து சமய நலத்துறைக்கும் ஒரு கோரிக்கை வச்சேன், அந்த திருச்செந்தூர் பௌர்ணமி நிறைய கூட்டம் வருவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம எங்கே ஒரு பக்கம் புகழ்ந்தால் ஒரு பக்கம் ஒரு அவமானம் வரும், ஒரு பக்கம் அவமானம் வந்தால் ஒரு பக்கம் புகழும் முறை, இந்த ரெண்டுமே வந்து மனிதருக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அதனால தான் நான் பெங்களூரில் முருக பக்தர்கள் அத்தனை பேர் வந்தப்போ என்ன ஒருத்தர் கேட்டார், சார் இது ரொம்ப பெருமையான விஷயம் தான். நான் சொன்னேன், ஐயா நான் எதுவுமே பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே முருகருக்காக வந்தாங்க. நான் இதை நினச்சி பெருமைப்பட்டனால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் கிடையாது, இதில் எதுவுமே பெருமைப்படுறது எல்லாம் முருகருக்காக தான் வந்தாங்க, முருகர் முகத்துக்காக தான் வந்தாங்க, எனக்காகவோ என்ன பார்க்குறதுக்கெல்லாம் கிடையாது. முருக சக்தி இழுத்துட்டு வந்து வச்சாங்க. நான் எல்லாமே சமமான மனநிலையில் பார்க்குற அளவுக்கு எனக்கு முருகர் அந்த ஒரு பக்குவத்தை கொண்டு வந்துட்டார். அதில் திருச்செந்தூர் மக்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த பௌர்ணமி கூட்டம் உங்களுக்கு அவசௌகரியத்தை ஏற்படுத்தலாம், பொறுத்துக்குங்க. ஏன்னா எல்லாரும் நீங்கள் மிகப்பெரிய புண்ணிய பூமியில் இருக்கீங்க, அந்த புண்ணியத்தை அனுபவிக்க உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் வருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்த்தி அமைச்சா தான் உங்களுக்கு அந்த புண்ணியம் முழுசாக போய் சேரும். ஸோ அந்த இந்த பௌர்ணமி தினங்கள் ஏற்படுற அசௌகரியத்தை மட்டும் கொஞ்சம் மனசார ஏற்றுக்குங்க. இதுக்கப்புறம் 2-3 காணொலி வரும். சமீபத்தில் வந்து நான் தியானத்தில் வந்து ஒரு 2 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மழை சம்பந்தமாகவும், இந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் வாட்ஸ்அப் சேனலில் மட்டும் அது போட்டிருந்தேன். அது போட்டதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய தவறுன்னு உணர்ந்தேன். ஏன்னா நம்மளுக்கு இறைவன் கொடுக்குற சக்தியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த மாதிரி இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக யோசிச்சிட்டோமே, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த தவறு நடக்காது. மகா சிவராத்திரி அன்றைக்கி தியானத்தில் வந்து ஒரு காணொலி எடுத்து வச்சுருக்கேன். அது சம்மந்தமாக தான் இப்போ நடக்கிற எல்லா விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜப்பான் நிலநடுக்கமாக இருக்கட்டும், மியான்மர் தாய்லாந்தில் நிலநடுக்கம் வந்து நீரினால் பாதிப்பாக இருக்கட்டும், இப்போது சமீபத்தில் அது எல்லா இடத்துலையும் மார்ச் மாதம் மழை பெய்யுமா தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் பெய்யறது பெரிய அபூர்வம்னாங்க. ஆனால் மழை வர சம்மந்தமான ஒரு காணொலி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் பதிவு பண்ணுறேன். திருச்செந்தூர் சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு சென்னை கிளம்புறேன். ஒரு நீண்ட காணொலி தான். இதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் சேனல்லே நம்ம எல்லாத்தையும் பதிவு பண்ணலாம். முருகபக்தர் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உடனடியாக போய் சேரும். நான் ஒரு சேனலில் போய் பேட்டி கொடுத்து அதை அவங்க எடிட் பண்ணி போகிறதுக்கு உண்டான தாமதமாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பப்போ அந்த முருகர் உத்தரவு வருதோ அப்பயே சொல்லலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். விரைவில் அது சம்மந்தமாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். சமீபத்தில் விளக்கு கடை பேட்டி பார்த்தப்போ நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து மக்கள் கரெக்டாக புரிஞ்சு என்கிட்ட கேட்டாங்க. ஒரு சில பேருக்கு இது எப்படி வந்து இந்த கர்மா செயல்படுதுன்னு சொல்லி புரியலைன்னாங்க. இது விரிவாக அடுத்த நேர்காணல் அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். திருச்செந்தூர் சொல்ல முடியாத ஒரு உணர்வுள்ள ஒரு மண். முருகர் வந்து இங்கே அபரிவிதமாக இருக்கார். இந்த வந்து இதுக்கு அதுக்கப்புறம் 2-3 காணொலி வரும் பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.